இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 21:25. இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இஸ்ரவேலர்களை தேவன் வழிநடத்தி கூட்டிகிட்டு வரும்போது இஸ்ரவேலர்கள் சாமுவேல் கிட்ட எங்களுக்கு மற்ற ஜனங்களை போல ராஜா வேண்டும்னு சொன்னபோது தேவன் ரொம்பவே வருத்தப்பட்டு, இதுவரைக்கும் நான் தான் அவங்கள வழிநடத்தி கொண்டு வரேன், அவங்களுடைய கண்களுக்கு நான் ராஜாவாக தெரியலேன்னு சொல்கிறாரு. இப்படி தேவன் சொல்லும்போது தேவனுடைய வருத்தம் எவ்வளவு அழுத்தமானதாக இருக்குது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எப்போ தேவனை ராஜாவாக நினைக்காம மனிதனில் ஒருத்தன் எங்களுக்கு ராஜாவாக வேண்டும்னு சொன்னாங்களோ அப்போவே அவங்க தேவனை இழந்துட்டாங்க. கடவுள் நம்மளை அரசாளும் போது தப்பும் தீமையும் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்மளை போல மனிதன் ராஜாவாக ஆகும்போது சகல கஷ்டங்களும் கொடுமைகளும் நம்மளை சூழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இஸ்ரவேலர்கள் தேவன் தான் நமக்கு ராஜான்னு நினைக்காததுனால அவங்களுக்கு அரசனே இல்லாமல் அவனவன் போக்கில் நடக்க பழகி அழிவை தேடிக்கொண்டாங்க. நம்மளை கட்டுப்படுத்தவும் கண்டிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அரவணைக்கவும் தேவன் நம்மளுடைய ராஜாவாக இருக்கும்போது நம்மளால் இஷ்டப்படி கண்டபடி வாழ முடியாது. நம்மளை கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா நம்மளுடைய அடையாளம் நமக்கே தெரியாமல் போயிடும். எப்போ நம்மளுடைய தேவனுடைய கண்டிப்புகளை ஏற்றுக்கிட்டு ஒழுங்காக வாழ்கிறோமோ அப்போ தான் ஆசீர்வாதமும் தேவனிடத்தில் அரவணைப்பும் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய ராஜாதி ராஜாவாகிய தேவன்கிட்ட எதை செஞ்சாலும் நம்ம கேட்டு தான் செய்யணும். அதே போல் எதை சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சே ஆகணும். இந்த கீழ்ப்படிதல் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய ராஜாவை என்றென்றைக்குமே இழந்து போக மாட்டோம், நாமளும் அழிந்து போக மாட்டோம். ஆமேன்.